வணக்கம் வணக்கம். என் பேரு ஜான்சன். பாத்தீங்கன்னா நான் ஒரு மியூசிஷியன். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் முதல்ல தொடங்குறப்ப ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். சோ சாலையில் சாலை விதிமுறைகள் நிறைய பேர் தெரியும், ஆனா கடைபிடிக்க மாட்டாங்க. சோ அதை ஸ்ட்ராங்கா விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த விழிப்புணர்வோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்றப்ப அது ஒரு கோலாகலமான கொண்டாட்டமா செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக், பாட்டு அண்ட் நம்மளுடைய ரூட்ஸ், நம்ம கல்ச்சர்ல இன்னும் நிறைய கலைகள்லாம் இருக்கு. அதை நம்மளுடைய சென்னை தெருக்களுக்கு கொண்டு அதை பாரம்பரியமா இருக்கிற நிறைய கலைகளை ஒரு நாள்ல பயங்கரமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இந்த விழா காலத்துல நானும் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் என் பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட் பாக்ஸிங். நான் ஒரு பீட் பாக்ஸர். ஜாலியா இருந்தது. ஆக்சுவலா நல்லா என்ஜாய் பண்ணோம். டிஜே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல ரொம்ப டல்லா போன மாதிரி இருந்தது. மத்தபடி ஆல் ஓகே, என்ஜாய் பண்ணோம் நல்லா. ட்ரம்ஸ் பீட்லாம் போன வாட்டி வரும்போது இருந்தாங்க. இந்த வாட்டி யாருமே இல்ல. ட்ரம்ஸ் இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். ரொம்ப நேரம் ரொம்ப நாள் கேப் விட்டு இப்பதான் வச்சிருக்காங்க. இதை கண்டினியூஸா வச்சா நல்லா இருக்கும். எல்லாருமே ஹாப்பியா சண்டே ஆனா எல்லாரும் ஜாலியா வந்துட்டு போவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கு எங்களுக்கு. தனியா நாங்க ரூம்ல ஹாஸ்டல்ல தான் இருப்போம். நாங்க ஹாஸ்டல் கார்ப்பரேட்ல போய் ஒர்க் பண்றதுல இந்த ஒரு நாள் ஜாலியா இருக்கு. நல்லா ஜாலியா இருக்கு. குறையுது. ஜாலியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் எதுவும் இல்ல. ஜாலியா இருக்கு. அன்னோன் பீப்புள்ஸ் கூட மிங்கிள் ஆகி ஜாலியா நம்ம அன்னோன் பீப்புள்ஸ் யாருன்னே தெரியாதவங்களோட ஜாலியா பேசிட்டு வைப் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். எல்லா வீக்கெண்டும் ஒர்க் அது இன்னும் இருக்கிறதுனால இந்த வீக்கெண்ட் மோபலா தூங்கி எழுந்து போகாம ஒரு மார்னிங் ஒரு நல்ல வைபா போச்சு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் எப்பவுமே வாரம் 6 நாளுமே ப்ரெஷரா தான் இருக்கும். இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வைபோட நல்ல ஒரு ஃபீல் ஹாப்பியா. வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா தூங்கி எழுச்சி தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு வெளியில ஒரு என்ஜாய்மெண்ட் இது பண்ணிருக்குல்ல, அதனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றோம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஜிம்மு போகாம அது போகாம வீட்டுல இருக்கிறதுனால இங்க வர நம்ம ஒரு ஃப்ரெண்டோட என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸும் நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுக்குள்ள அதிகமா நம்ம இங்க பர்ன் பண்றது நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போய் ஸ்ட்ரைட்டா மீட் பண்ண முடியல. பிகாஸ் நம்மளுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரும் சரி அதே பிஸியில இருக்கிறதால பார்க்க முடியல. ஸோ அவங்க வீக்கெண்டுனால வரும்போது அவங்களும் மீட் பண்றோம், ஹாப்பியா இருக்கு. ஸோ ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். தெரியல. ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாத்துருப்பீங்க கூட்டத்தை, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க எப்படி இருந்தாலும். இப்ப என்ன நான் பண்ண போறேன்னா அது பாருங்க, எல்லாரும் வரணும். இது போல 2026 தளபதி கண்டிப்பா இருக்கும். பட் இந்த அளவுக்கு இந்த வைப் இருக்காது. ஏன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா முடிச்சிடுவாங்க. அண்ட் ஈவினிங் டைம் சோ லோ. ஏன்னா ரொம்ப டிராபிக்னு சொல்லிட்டு சீக்கிரமா முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. பட் சென்னை ஆல்வேஸ் குட், கிரேட். ரொம்ப வைபா இருக்கு. ஏன்னா எப்பவுமே அந்த சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரம் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதனாலதான். அண்ட் இப்போ நம்மளுக்கே ஒரு சீக்கிரமா மார்னிங் எழுந்துட்டு எங்காச்சும் வெளியே போயில ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் நாங்களே வெளியே போக மாட்டோம். இருந்தாலும் அட்லீஸ்ட் சென்னையில நான் பெங்களூர்ல இருந்து சென்னை வரணும், அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு வைபுக்காக மட்டும்தான். இட்ஸ் ஆல்வேஸ் சென்னை. கண்டிப்பா அதுக்காக தான். I really love the bottle jumping where we jumped in the bottle and then the rocket got launched up. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஓகே, நல்லா இருந்தது. நான் போனது இல்ல. நல்லா இருந்தது டான்ஸ்லாம். நான் லேட்டா தான் வந்தேன். சோ அவ்வளோ பார்க்கல, டான்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். சீரியஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க 6 மணிக்கு வந்தோம். லைக் 5 o'clock கிளம்பி 6 மணிக்கு வந்தோம். வந்ததுல இருந்து அந்த வைப் அப்படியே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸா ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் அங்கங்க கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஆனால் டயர்ட் ஆயிடுச்சு. நடுவில் அங்கே தண்ணி எங்கேயாவது வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டீஹைட்ரேட் ஆகிட்டோம். மற்றபடி ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு. கடைசியில் டிஜே ஆகட்டும், அந்த ஆன் ஸ்ட்ரீட் மியூசிக் ரெகுலராக நான் ஆன் ஸ்ட்ரீட் ஃபாலோ பண்ணுவேன். லைக் அண்ணா நகர், டவர் பார்க்லாம் இருப்பாங்க. சண்டே சாட்டர்டேஸ் ஈவினிங் அட்டன் பண்ணுவோம். இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஆன் ஸ்ட்ரீட் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குது. ஸோ போலீஸும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டிராஃபிக் போலீஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஆர்கனைசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வைப் சூப்பரா இருந்துச்சு. அதனால செம வைப்பா இருந்துச்சு. சண்டே இந்த மாதிரி காலையில கிளம்பி ஃபுல்லா வைப் பண்றது நல்லா இருக்கு. இது மாதிரி பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்றதுக்கு ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஜாலியா தான் இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கோம், சும்மா ரீல்ஸ்ல ஸ்க்ரால் பண்றப்ப பாத்திருக்கோம் கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுவும் ஏர்லியா எழுந்து வரணுமான்னு நினைச்சோம். ஆனா வந்ததுக்கு வர்த்து தான், கண்டிப்பா வந்து வரலாம்.